வணக்கம். சங்க இலக்கியங்கள்ல என்ன அப்படி அரிய செய்தி இருக்குன்னு பல பேர் கேட்குறாங்க. 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியங்கள், அதாவது எல்லாமே தொகுப்பு தான். இந்த 10 பாட்டு 8 தொகையில அகம் புறம் பற்றிய செய்திகள் இருக்கின்றன. புறம் என்பது வீரம், போர், புகழ், கொடை. அகம் என்பது காதல், தலைவனுக்கும் தலைவிக்கும் மட்டும் உரியது. உடனிருப்பவர்கள் எல்லாம் உதவுகிறவர்கள் அல்லது துணை நிற்பவர்கள். சுற்றி ஒருவர் பெயர் கொள்ளக்கூடாது என்பது நம்முடைய பண்பாடு. தலைவன், அவன் பேர் சொல்லக்கூடாது. தலைவன் அவன் பேர். குறிஞ்சி சேர்ந்தவனா இருந்தாலும், மருதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், முல்லையா எதா இருந்தாலும் அவன் பேர் தலைவன். அவ அந்த ஊர் பெண்ணு தலைவி. அவங்க அம்மா நற்றாய் பெற்றவள், செவிலி வளர்ப்பு தாய், தோழி உடன் இருப்பவன், பாங்கன் தலைவனுடைய தோழன். சரி, இவங்க தான் இந்த பாத்திரங்களை வச்சுக்கிட்டு சொல்லணும். தலைவி சிறுபிள்ளையா இருந்து இப்ப நற்றாயால் பெற்றெடுக்கப்பட்டு செவிலித்தாயால் வளர்க்கப்பட்டு தோழியோடு தனிப்புடங்காக்க போறப்பத்தான் அவ தலைவனை காண்பா. இப்பதான் அவர்கள் பார்ப்பார்கள். இப்ப இவர்களுக்குள் காதல் வந்துவிட்டால் இவர்கள் பேச மாட்டார்கள், ஒன்று செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்குள் மனதிலே ஏற்படுகின்ற நிலையை சொல்லுகின்ற பாடல்கள் எல்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும். காதல் ஏற்பட்ட பெண் என்ன செய்வாள்? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள். அவள் விடிந்தபின் துயில்கின்றாள், இந்த வேதனை தீராத உன் கண்ணாசம் கேட்பார். இப்ப அந்த பெண் நோயுற்றவள் போல இருக்கா. இவளுக்கு என்ன நோய்? ஒருவேளை அந்த காட்டில் போய் திணைப்படங்காத போது பேய் அடிச்சிருச்சோ என்று நினைத்த அந்த செவிலித்தாய் தோழிகிட்ட கேட்குறப்ப தோழிக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது. அப்போ உடனே என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் கட்டுவிச்சின்னு ஒருத்தி இருப்பா, குறி சொல்கிற பெண்மணி. அவளை கூட்டிகிட்டு வந்து பாட வைக்கிறாங்க. அவள் பாடி 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 சொல்கிறா. அந்த பாடல்கள் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. நற்றிணையில் பாடுற போது முருகப்பெருமான் இவளுக்கு ஒரு வேளை இறங்கியிருக்கிறானோ, இவளுக்கு காதல் நோய் தான் ஏற்பட்டிருக்கு, கடவுளே ஆயினும் ஆகுக, இவளுக்கு அந்த நோய் ஏற்பட்டிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. குறுந்தொகை பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கட்டு வச்சு என்ன பண்ணுறா, மலை வளம் பற்றி பாடுறா. அவள் ஒவ்வொரு மலையாக சொல்லிக்கிட்டே வர்றப்ப இந்த தலைவனுடைய மலை வந்த உடனேயே தலைவி முகத்தில் ஒரு பிரகாசம் வருது. அதை பார்த்த தோழி சொல்கிறா, அகவன் மகளே, அகவன் மகளே, பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, இந்த மலையை பற்றி இன்னும் பாடு, இன்னும் பாடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த மலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனால தான் இவளுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சு போய் இவங்க என்ன பண்ணட்டும், இவங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டும்னு நினைக்கிறான். இப்போ காதல் நோய் என்னங்கிறது சொல்லப்படுது. சரி, இதுக்கு மருந்து சொல்லப்படுதா அப்படின்னா, இதை நம்முடைய தமிழறிஞர், முதுபெரும் தமிழறிஞர், வைணவ வாரணம் என்று போற்றப்படுகின்ற ஐயா மாப்பேசி அவர்கள், மாப்பே சீனிவாசன் அவர்கள் தினமணியில் அவருடைய கட்டுரைகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த வாரம் வந்த கட்டுரையில் தான் இந்த செய்தியை நான் பார்த்தேன். அதில் இதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட அந்த தலைவியை, நோய்வாய்ப்பட்ட காதல் வயப்பட்ட தலைவியை, அவளுடைய அந்த துன்பம் தீர்க்க கட்டுவச்சியை கூப்பிட்டு கேட்குற போது அவளும் என்னென்ன செய்திகளை சொல்கிறா அப்படிங்கிறத திருமங்கையாழ்வாருடைய சிறிய திருமடல் அந்த இலக்கியத்திலையும் திருநெடுந்தாண்டகத்திலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் மருந்து சொல்லப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நோய் தான் சொல்லப்பட்டது, இதில் மருந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இவளுக்கு இவ யார் மீது காதல் கொண்டிருக்கிறா என்றால், குடக்கூத்தாடி வந்தானே கண்ணபெருமான், அப்படிப்பட்ட கண்ணபெருமானுடைய திருமேனியை கண்டு இவள் காதல் கொண்டிருக்கிறாள். இந்த காதல் நோயை போக்க வேண்டுமென்றால் அவன் வர வேண்டும், இல்லை என்றால் அவன் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுக என்ற ஒரு வார்த்தையை அழகாக எடுத்து சொல்கிறாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கலாம், இதை கொண்டு வந்து கொடுக்கலாம், அவனுடைய பட்டை கொண்டு வந்து கொடுக்கலாம், அவனுடைய துலா மாலையை கொண்டு வந்து கழுத்தில் போடலாம், துளவு மாலையை கொண்டு வந்து கழுத்தில் போடலாம். எதுவும் இல்லையா, அவன் கால் தூசி, அந்த தூசி தானங்க கல்லை பெண்ணாக்குச்சு அகலிகைய. இவளுக்கு ஏற்பட்டிருக்க நோயை போக்குறதுக்கு அவன் திருவடி மண்ணை எடுத்து இவள் மீது தெளித்தால் கூட போதும், இந்த நோய் தீரும். அவன் இவளுக்கு காட்சி தருவான். என்ன அழகான பாடல்கள் பாருங்க. காலங்காலமாக பெண்களுடைய தன்மையை, காதலை வெளிப்படுத்த முடியாத சூழலை சொல்லி, அதற்கு வழியும் சொல்லி,
இறை எந்த வகையிலே அருள்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டுகின்ற அந்த செயல்களை படிக்கிற போது மனம் நெகிழ்கிறது. நம்முடைய தமிழறிஞர் மாப்பேசி அவர்கள் இந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து சொல்லுகிற போது, ஒப்பிட்டு ஆராய்ந்து சொல்லுகிற போது நாம் வியப்படைந்து போகிறோம். தமிழ் என்னும் கடல் முத்துக்களை வைரங்களை மட்டுமில்லை, அதற்கு மேலும் அரிய பொருள்களை உடையதாகத்தான் அந்த தமிழ் கடல் இருக்கிறது. நாம் தான் மூச்சை அடக்கி உள்ளே சென்று முத்துக்களை எடுக்க வேண்டும், அல்லது இவரை போன்ற அறிஞர்கள் தருகின்ற அந்த அரிய பொருள்களை வாங்கி கண்களிலே ஒற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.